கண்டியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். புயல் எச்சரிக்கை தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தும் ஜனாதிபதி, அமைச்சரவை மற்றும் பல அதிகாரிகள் தாக்கத்தை குறைக்க மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியே இந்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது தொடர்பாக அவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் தவறுகளை காரணம் காட்டி ஜனாதிபதி, அமைச்சரவை, பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய பேரவை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ தகுதியில் செயற்படும் போது மனுதாரரின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் வழக்கில் அரசியலமைப்பின் 35வது பிரிவின்படி சட்டமா அதிபர் முதலாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, பிரதமர் ஹர்னி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையும் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கண்டி நீதிமன்ற வளாகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள தனது அலுவலகம் புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் விளைவாக முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாகவும் மனுதாரர் கூறினார். தனது கணனி அமைப்பின் முழு தரவு தளத்தை இழந்துவிட்டதாகவும் இது தனது தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு விலை மதிப்பற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புயல் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் கொத்மலை போன்ற முக்கிய நீர்த்தேக்கங்களில் இருந்து முன்கூட்டியே தண்ணீரை வெளியேற்றுவது உட்பட முன்கூட்டிய தணிப்பு நடவடிக்கைகளை எடுக்க பிரதிவாதிகள் தவறிவிட்டதாக மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கம்பளை போன்ற பகுதிகளில் வெள்ளம் உட்பட கீழ்நிலை தாக்கத்தை இத்தகைய நடவடிக்கைகள் கணிசமாக குறைத்திருக்கலாம் என்றும் விரிவான உயிரிழப்பு மற்றும் சொத்து சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மகாவலி நதியின் பெருக்கெடுப்புக்கு விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் தொடர்ந்து மூடப்பட்டு தேவையான அளவு தண்ணீரை வெளியேற்றாமல் இருந்ததே காரணமென்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலகா, பேராதனை மற்றும் கண்டி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நீர் வெளியேற்றம் மற்றும் நீரோட்டம் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு, குறிப்பாக கண்டி நீதிமன்ற வளாகம் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக மனுதாரர் கூறுகின்றார். எனவே இயற்கை பேரிடருக்கு பதிலளிப்பதில் உரிய விடாமுயற்சியுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் செயற்பட தவறியதால் அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனது அடிப்படை உரிமைகள் பிரதிவாதிகளால் மீறப்பட்டுள்ளதாக அம்மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.